நியூசிலாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மா உற்பத்தி குறித்து ஏற்பட்டுள்ள சர்ச்சை தொடர்பில் ஃபண்டரோ பிராண்ட்ஸ் லங்கா நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெளிவுபடுத்தினார். செயற்கை பொருட்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற டிசிடி எனப்படுகின்ற டைசியோன் டியாமைட் ரசாயன பதார்த்தம் உரத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள பாதிப்பற்ற நீராவியாகின்ற ரசாயன பதார்த்தம் என ஃபோண்டேரா பிராண்ட்ஸ் லங்கா நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் லியோன் கிளைமன் தெரிவிக்கிறார். பச்சை வீட்டு வாயு வெளியேறுவதனை குறைப்பதற்காகவும் நீர்நிலைகளில் நைட்ரஜன் கலக்கப்படுவதனை தவிர்ப்பதற்காகவும் இது பயன்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். தமிழ்நாட்டு பால் உற்பத்தி பாதுகாப்பானது என நியூசிலாந்து அரசாங்கம் அறிக்கையொன்றின் மூலம் நுகர்வோருக்கு உறுதியளித்துள்ளது. தமது பால்மா உற்பத்திகளில் மிகவும் சிறிய அளவிலான டிசிடி ரசாயன பதார்த்தம் இருக்கின்றமை கண்டுபிடிக்கப்பட்டதாக நியூசிலாந்தின் உணவு பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட அதிகாரியான வென் மெக்னி இதற்கு முன்னர் ஏற்றுக்கொண்டிருந்தார். டிசிடி என்கிற ரசாயன பதார்த்தம் உணவு தொடர்பான அபாயத்தை ஏற்படுத்தாத போதிலும் அதனை பயன்படுத்துவதனை தவிர்த்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நியூசிலாந்து அரசாங்கம் குறிப்பிடுகிறது. நியூசிலாந்தின் பால்மா உற்பத்தி 100% பயன்பாட்டிற்கு உகந்தது என நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொள்கின்றேன். அதே போன்று நமது உற்பத்தி மற்றும் வர்த்தக நாமத்தில் உள்ள உயர்தர பால்மா உற்பத்திகள் தொடர்ந்து இலங்கைக்கு வழங்கப்படும். இந்த விடயம் குறித்து சுகாதார அமைச்சு மற்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபையுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு தகவல்களை பரிமாறிக்கொண்டுள்ளோம். அத்துடன் டிசிடி ரசாயனத்தின் தாக்கம் மிக குறைவாகவே உள்ளது என ஐக்கிய நாடுகளின் தரவுகள் குறிப்பிடுகின்றன. இது சிறிய அளவிலேயே இந்த பால்மா உற்பத்திக்கு உள்ளடக்கப்பட்டது. எனினும் நியூசிலாந்தின் நட்பெயரை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த ரசாயன பதார்த்த பயன்பாடு நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ரசாயன பதார்த்தம் உணவிற்கு உகந்தது என உலகம் முழுவதிலும் உள்ள உணவு பாதுகாப்பு தொடர்பான கட்டுப்பாட்டாளர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்த நிதி நிலைமையில் வங்குரோத்து அடைந்துள்ளதாக கட்சித் தலைவர் தெரிவித்திருந்த கருத்து நேற்று முன்தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தின் போது மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாராளுமன்றம், மாகாண சபை மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோரிடமிருந்து 5000 ரூபாய் வீதம் அறவிட வேண்டியுள்ளதாக நேற்று முன்தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தின் போது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருப்பதாக பியகம பிரதேச சபை உறுப்பினர் அமிலருவன் குறிப்பிட்டார். கட்சியின் செயற்குழுவில் அங்கத்துவம் வகிக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர் ஒருவருக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவே வழங்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள அமிலருவன், பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் எவ்வாறு 5000 ரூபாவை செலுத்த முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சி தலைமையகமான சிறிகொத்தாவிற்கு கிடைக்க வேண்டிய நிதி உரியவாறு கிடைக்கவில்லை என்று கடந்த 7ஆம் தேதி கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். கடந்த காலம் முழுவதும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதன் அங்கத்தவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து பெருமளவு நிதி கிடைத்திருந்ததாக கட்சியின் உயர்மட்ட அதிகாரிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அறிவித்திருந்தனர். கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தாவை புனரமைப்பதற்காகவும் புதிய அங்கத்தவர்களை இணைத்துக் கொள்வதற்காகவும் நிதி சேகரிக்கப்பட்டிருந்தது. எனினும் அந்த நிதிக்கு என்ன நேர்ந்துள்ளது என்பது தொடர்பில் கணக்காய்வு அறிக்கைகள் காணப்படவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராங்கே பண்டார இதற்கு முன்னர் குற்றம் சாட்டியிருந்தார். அவ்வாறாயினும் நேற்று முன்தினம் நடைபெற்ற கட்சி செயற்குழு கூட்டத்தின் போது பாராளுமன்ற மற்றும் செயற்குழு உறுப்பினர்களிடம் பணம் அறவிடப்பட வேண்டும் என மீண்டும் தெரிவித்துள்ள கருத்து மூலம் கட்சியின் நிதிக்கு என்ன நேர்ந்துள்ளது என்ற பிரச்சினை தோன்றியுள்ளதாக கட்சியின் பிரதேச செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கட்சியின் தலைமையகமான சிறிகொத்த தற்போதைய தலைவரின் கீழ் வங்குரோத்து அடைந்துள்ளமை உறுதியாகியுள்ளதாகவும் செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். சிறிகொத்த வங்குரோத்து அடைந்துள்ளது. வங்கிக் கடன் மேலதிக பற்றி 26 லட்சம் ரூபாய் என ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளன. பிரதேச சபை உறுப்பினர்களான எமக்கு 5000 ரூபாவை கொடுப்பனவாக கிடைக்கிறது. நாட்டில் உள்ள அனைத்து பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் கட்சிக்காக 5000 ரூபாய் செலுத்துமாறு உத்தரவிடப்படுமாயின் அது ஆச்சரியத்துக்குரிய விடயமல்ல. தற்போதைய தலைமைத்துவத்தின் கீழ் நாளுக்கு நாள் இந்த கட்சியின் மக்கள் செல்வாக்கு அழிவடைகிறது என்பது மாத்திரமல்ல, இன்றளவில் கட்சி சரிவடைந்துள்ளது என்பதனையும் தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். சிறிகொத்தாவை நடத்தி செல்ல முடியாத நிலை தோன்றியுள்ளது. இத்தகைய
விசாலமான கட்சி, நாட்டில் பெருமளவு திட்டங்களை முன்னெடுத்துள்ள ஒரு கட்சி இவ்வாறு கரைந்து செல்வதற்கும் வங்குரோத்து அடைவதற்கும் மக்களிடமிருந்து தூர விலகி செல்வதற்கும் தொடர்ச்சியாக தேர்தல்களில் தோல்வி உறுவதற்கும் இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளரும் விரும்ப மாட்டார்கள். இதன் காரணமாகவே கட்சிக்கு அத்தகைய அழிவை தேடி தருகின்ற தலைவர் இப்போதாவது கட்சியிலிருந்து ஒதுங்கி விசாலமான ஐக்கிய தேசிய கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தேவையான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குமாறு நாம் தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்து வருகின்றோம். திமுத் கருணாரத்ன பெற்ற சதத்தின் மூலம் இலங்கை ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஒருங்கிணைந்த 11 அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. தலைவர் கிண்ணத்துக்காக கண்டி கலைக்கலை மைதானத்தில் நடைபெறும் முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இலங்கை ஏ மற்றும் ஒருங்கிணைந்த 11 அணி இன்று போட்டியிட்டன. போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை ஏ அணி 48.4 ஓவர்களில் 211 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்த ஆடிய ஒருங்கிணைந்த 11 அணி 40 ஓவர்கள் ஒரு பந்து வீச்சில் 3 விக்கெட் இழப்புக்கு வெற்றி இலக்கை எட்டியது. இலங்கை ஏ அணி சார்பாக அஷாந்த் பிரியஞ்சன அதிகபட்சமாக 51 ஓட்டங்களையும் உதான ஜெயசுந்தரம் 32 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் சச்சித்ர சேரசிங்க 34 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பதிலளித்த ஆடிய ஒருங்கிணைந்த 11 அணி சார்பாக திமுத் கருணாரத்ன ஆட்டமிழக்காது 109 ஓட்டங்களை குவித்தார். மகிழ உடவத்த 40 ஓட்டங்களையும் சச்சித்ர சேரசிங்க ஆட்டமிழக்காது 29 ஓட்டங்களையும் பெற்று வெற்றியை உறுதி செய்தனர். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.